ஹாய், மனுஷனா பிறந்தா ஒரு வாயில்லா ஜீவனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு புக்கில் போட்டிருந்தாங்க. அதை நம்பி நானும் ஒரு பூனையை வளர்க்கலான்னு ஆரம்பித்தேன். அந்த பூனைக்கு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா, அந்த பூனை என் வாழ்க்கையில் வந்து வாலிபால் விளாண்டுருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. வந்த புதுசில் 2 நாளைக்கு மட்டும் பாலை குடிச்சிது. 3வது நாள்லேருந்து பாலும் சாப்பிட மாட்டேங்குது, எதுவும் சாப்பிட மாட்டேங்குது. ஆனால் கறி முட்டை மட்டும் டெய்லி வச்சா சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம கறி முட்டைக்கு எங்கே போகிறது டெய்லி? நம்மளே மாதத்துக்கு ஒரு நாள் தான் கறி எடுக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் அந்த பூனை அப்படியே விட்டாலும் செத்துரும் அப்படின்ற ஒரு கவலையில் அதுக்காக ஒரு சில ஃபுட்லாம் ஃப்ளிப்கார்ட்டில் இருந்துச்சு. அதெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. அந்த ஃபுட்டை பிரித்து பார்த்தேன். ஸ்மெல்லு நமக்கு பிடிக்கல, பூனைக்கு பிடிக்குமோ என்னமோ. சரி, அந்த ஃபுட்டை பிரித்ததுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லில் பூனை எங்கேருந்து தூங்கிட்டு இருந்த பூனை தேடி என்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்த ஸ்மெல்லுக்காக. ஸோ கடைசியில் எதுக்கு வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் அந்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் கொட்டி பூனைக்கு வச்சுனா எப்படி சாப்பிடுது பாருங்கள். ரொம்ப நாள் பசியில் இருந்துட்டு ஒரு வேட்டையாடுற மாதிரி புட்டு வெளுத்து கட்டிடுச்சு. தட்டை வந்து க்ளீனாக கழுவி வச்சிருச்சு. எவ்வளோ தான் டிஸ்டர்ப் பண்ணாலும் டிஸ்டர்ப் ஆகாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது. பூனைக்கான ஃபுட்டு நல்ல ஃபுட்டு தான், பட் நம்மளால தான் அஃபோர்ட் பண்ண முடியல. பார்க்கலாம், நல்லதே நடக்கும்.